ஹாய். இப்படி ஒரு வீட்டில் தனியாக காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதே இன்றைக்கி நான் பெயிண்டிங்காக பண்ணேன். ஸோ நான் பண்ணின பெயிண்டிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஸ்கைக்கு வந்து ப்ளூ இல்லாட்டினா லைட் க்ரே இந்த மாதிரி நம்ம வரைவோம்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மைல்டாக ப்ரஷில் வந்துட்டு ஸ்ட்ரோக் கொடுங்க. கீழே வந்து நீங்கள் வேணுன்னா ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒயிட் அப்ளை பண்ணாமே ப்ரஷ்லேயே என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ளூ மட்டுமே எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் டைம்லெஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் உங்களுக்கு பார்க்க போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லேப்ஸிங் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ரௌன் எடுத்துக்கோங்க. பர்னட் அம்பர் கலர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பர்னட் சைனா, பர்னட் அம்பர் ஏதாவது ஒரு ப்ரௌன் கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காமிச்ச பெயிண்டிங்கில் பார்த்தா தெரியும், ஒரு பாதை மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மேடு மாரி ஏற்றி அதில் ஒரு வீடு இருக்க மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிளாக் எடுத்துக்கோங்க. பிளாக்கில் வந்து நீங்கள் மார்ஸ் பிளாக் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது பிளாக் கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து அந்த வீடு வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் ஒரு மேடு மாதிரி இந்த இதில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக கொடுத்துருப்பேன். ஏன்னா முன்னாடி இருக்கிறது எப்போவுமே நல்லா தெளிவாக தெரியும். போக போக பின்னாடி இருக்கிறது தான் நம்மளுக்கு மிஸ்டியாக ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் முன்னாடி கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன். அடுத்து சாப் க்ரீன் எடுத்துக்கோங்க. சாப் க்ரீன், அந்த க்ரீன் தான் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். அக்ரலிக்கில் டியூப்பில் யூஸ் பண்ணும்போது சாப் க்ரீன் வந்து வேறு லெவலுக்கு இருக்கும் நம்ம பார்க்குறப்போ. நீங்கள் லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் கலர், இல்லை லைட்டாக நீங்கள் எல்லோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் எல்லோ, லைட்டு க்ரீன் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ மிக்சிங் வந்து நீங்கள் பண்ணுறதை பொறுத்து இருக்குது கலர்ஸில். அடுத்து தூரமாக வந்துட்டு ட்ரீஸோ இல்லை ஹில்ஸோ இருக்க மாதிரி நம்ம ஒரு லேயர் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது சூப்பராக தெரியும் நம்மளுக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது முடித்ததுக்கப்புறம் ஒயிட் கலரில் லைட்டாக வந்து நம்ம ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கலாம். நான் அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப தெளிவாக வரையணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மைல்டாக நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும். எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம ரொம்ப தெளிவாக வரையணும். இந்த இடத்துல பிளாக் நம்ம ரொம்ப டார்க்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாதையில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு பார்டர் மாதிரி, அது எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு இடத்துல பார்த்திங்கனாலும் செடி மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது கீழே ஒரு ஷேடோ மாதிரி விழுகும். ஸோ அதுக்காக பார்டர் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அது லாஸ்ட்டாக வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாண்டல் கலர் எடுத்துக்கோங்க. ஓகே, சாண்டல் கலர் உங்கள்கிட்ட தனியாக இல்லைன்னா ப்ரௌனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சாண்டல் மாதிரி இந்த பாதையில் இருக்கிற ஒரு கலர் டோன் உங்களுக்கு வந்துடும். ஓகே, எந்த இடத்துலலாம் பாதை இருக்கோ அந்த இடத்துல சாண்டல் கொடுத்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒயிட் லைட்டாக எடுத்துக்கலாம். லைட்டாக ஒயிட் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு ஷேடோ மாதிரி உங்களுக்கு வந்து ஒயிட் ஷேடோ நல்லா தெரியும். ஸோ ஒயிட் ஷேடோ இருக்கிறதுலலாம் நம்மளுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸி இது. இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு கலர்ஸும் நான் வந்து கண்டினியூவாக சொல்கிறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒயிட் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த ஒயிட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லேயர் மாதிரி நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம்.
நல்லா பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் ஒயிட் வந்து ராவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒயிட்டில் வந்து எந்த மிக்ஸும் வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க ட்ரீஸ் வந்து சூப்பராக தெரியும் உங்களுக்கு. முன்னாடி இருக்க ட்ரீஸ்க்கும் பின்னாடி தூரமாக இருக்க ட்ரீஸ் மாதிரி இருக்க லேயருக்கும் நடுவில் தான் நீங்கள் ஒயிட் கொடுக்கணும். அந்த ஒயிட் வந்து தெரியக்கூடாது. நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடாது. தெரியாமல் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். ஓகே, லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மேடு பள்ளங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாதையில் இருக்கிற சின்ன சின்ன பள்ளங்கள் அந்த மாதிரி தெரியும். நல்லாயிருக்கும். இது நானாக தான் ட்ரை பண்ணேன். எதையும் பார்த்தெல்லாம் ட்ரை பண்ணல. சும்மா ஜஸ்ட் தோணுச்சு, இன்றைக்கி என்ன பெயிண்டிங் பண்ணலாம், நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நானாக ட்ரை பண்ணேன். ஆனால் அவுட்புட் வந்து நான் நினச்சதை விடவே நல்லா வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இருந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து ப்ரௌன் எடுத்துக்கோங்க. பர்னட் அம்பர் இல்லைன்னா பர்னட் சைன் அது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க. பிளாக்கையும் ப்ரௌனையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிடுங்க, மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் நம்ம ஃப்யூச்சர்ன்ற இந்த எண்ட் ஆஃப் த பெயிண்டிங்கில் வந்து நம்ம ட்ரீஸ் அந்த இடத்துல வரையும்போது சூப்பராக தெரியும் பாருங்கள். 90% பெயிண்டிங் நம்ம வரையுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஆன மாதிரியே இருக்காது. லாஸ்ட்டில் வந்து அந்த ட்ரீஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்ஃபில்னஸ் பண்ணும்போது தான் பயங்கரமான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா ட்ரீஸ் நம்ம முன்னாடியே வரைஞ்சிட்டோன்னா மற்ற பார்ட்ஸ்லாம் நம்மளால் வரைய முடியாது. அதனால் ட்ரீஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வரையணும். ஓகே, இந்த இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் பிளாக்கில் ட்ரீஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் நம்ம க்ரீன் லாஸ்ட்டாக எண்டில் வந்துட்டு ஒரு ஃபைல் டச் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ட்ரீஸ்லேயே அந்த கொழுந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரீஸோட புதுசாக முளைச்சி வர இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இலைகள் வரையும்போது தான் வந்து பயங்கர ஹைலைட்டாக இருக்கும். டோட்டல் பெயிண்டிங்கே பயங்கரமாக ஹைலைட் பண்ணி கொடுக்கும். செம்ம ரிச்சாக காமிக்கும் நம்மளுக்கு. ஒரிஜினலான பெயிண்டிங், ஒரிஜினலான ட்ரீஸ் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் க்ரீன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல லைட்டாக க்ரீன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பிளாக் மட்டும் வச்சு நம்ம டைரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியாது. க்ரீன் உங்களுக்கு லைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் அந்தந்த இடத்துல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து ஒயிட் கலரில் ஃப்ரண்ட்டில் இருக்க ட்ரீஸ்க்கும் பேக் சைடில் இருக்க ஷேடோ மாதிரி இருக்க ட்ரீஸ்க்கும் நடுவில் ஒயிட் லேயர் கொடுத்தோம்ல, அந்த கொடுத்தனால தான் இப்போ நான் வந்து இந்த பெயிண்டிங் க்ரீனில் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ரிச்சாக எடுத்து கொடுக்கும். டார்க் கலரில் நம்ம கொடுக்கும்போது பயங்கர ரிச்சாக எடுத்து கொடுக்கும். நல்லா க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல வாட்டர் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷில் வந்து ஒரு 2-3 சொட்டு வாட்டர் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர திக்காக பயங்கர ரியாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏன் வந்து லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த லேயருக்கு மேலே மறுபடியும் நான் இன்னொரு லேயர் வந்து கொடுப்பேன். அந்த புதுசாக முளைச்சி வர இலைகள் நான் சொன்னேன்ல, ஸோ அந்த லேயர் நான் கொடுப்பேன். அதனால தான் நான் ரொம்ப திக்காக கொடுக்கல. ஸோ இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கீழே, ஏன்னா இது பக்கத்தில் ஒரு வீடு வரப்போகுது. ஸோ அதுக்கு கீழே இருக்க ட்ரீஸ் மாதிரி கொடுப்போம். சரி, அது பக்கத்தில் இருக்க ட்ரீ மாதிரி கொடுப்போம். இந்த ட்ரீ பார்க்குறதுக்கே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதனால தான் சென்டரில் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ட்ரீ வந்து ரொம்ப கிளியராக நம்ம வரைய போகிறோம். ஸோ மல்டிபிள் ட்ரீஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம்.
அதே மாதிரி சாப் க்ரீன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரீஸ் வரைஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா அந்தந்த ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் ஒயிட் கலரில். அந்த இடத்துலலாம் நீங்கள் க்ரீன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். அந்த க்ரீன் வந்து பயங்கர ஹைலைட்டாக தெரியும். எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. பட் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஜஸ்ட் வந்து வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணோடனே ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் பார்த்தாலே வியூஸ் அப்படின்னு காமிச்சிரும். ஆனால் இந்த லென்த் வரையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம வரைஞ்ச பெயிண்டிங் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்தும் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ப்ரௌன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து வீடு வரைய போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ரெகுலராகவே நான் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் வந்து ரெகுலராக போடலை. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் போட்டேன். ஸோ பெரிய லெவலில் வந்துட்டு பண்ண முடியல. ஏன்னா ஒர்க் பிஸி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து லாங் வீடியோ ப்ளஸ் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கலர் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். ஒயிட் எடுத்துக்கலாம். ஒயிட் எடுத்து லைட் ப்ரௌன் எடுத்துக்கலாம். ஏன்னா வீடு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டார்க் கலருக்கு முன்னாடி டார்க் கலர் இருந்தால் தெரியாது. ஸோ ப்ரௌனுக்கு மேலே ப்ரௌனே அடித்தோம்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒயிட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வீடை பொறுத்தளவு நீங்கள் வரையும் போது அந்த வீட்டில் இருக்கிற கீழே ஷேடோஸ் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வீட்டோட லேயர் வந்து நான் வரைஞ்சிருவேன். பட் அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் அந்த ஷேடோஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், வீடு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ மேலே இருக்க அந்த ரூஃப்க்கும் கீழே இருக்க செவருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக லைட்டாக நான் வந்து ஒயிட் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒயிட் எடுத்தேன். கொஞ்சம் மைனூட்டாக நீங்கள் வரையணும். மிஸ் ஆச்சு அப்படின்னா செவரு வெளியில் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ட்ரீஸில் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு கிளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளையை போட்டு 4 லீஃபை போட்டுடலாம். பட் வீடெல்லாம் நீங்கள் வரையணும்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வரையணும். ஸோ இந்த மரத்துக்கு மரம் இருக்க மாதிரி அந்த கட்டை பகுதி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா மீதி இருக்க பெயிண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்தமாரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக சின்ன ப்ரஷ், அதாவது ரொம்ப ரொம்ப தின்னான ப்ரஷ்ஷில் தான் நீங்கள் வரையணும். அதாவது இந்த மரத்தில் இருக்க கிளைகள்லாம் நீங்கள் அப்படி தான் வரையணும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ட்ரீஸ்க்கு இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் வெளியில் எல்லாமே தெரியுது, அந்த கிளைகள் மொத்தமாகவே வெளியில் தெரியுது நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா டெஃபினட்டாக வந்து இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வரும். அதனால் அதை நம்ம பண்ணிக்கலாம். வீடு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை.
மிச்சம் இருக்க பெயிண்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி மரத்தோட கிளைகள்லாம் வரைஞ்சிட்ருக்கேன். இந்த கிளைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து வீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஷூட் பண்ண ஆங்கிள் வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் தெரியுது வீடியோவில் பார்க்குறப்போ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைரெக்டாக உங்களுக்கு பெயிண்டிங்க்கு மேலே கொஞ்சம் ஒரு 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் வந்து வச்சு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இனிமேல். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக பிளாக் கலரில் ஷேடோ கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா ரூஃப் வர்ற இடத்துல சின்னதாக ஒரு ஷேடோ தெரியும். அந்த ஷேடோ இருந்தால் தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த வீட்டே நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்களேன், லைட்டாக ஒரு 3D லுக்கில் இருக்கும் அந்த வீட்டோட ஷேடோ கொடுக்கும்போது. ஷேடோ தான் எப்போவுமே 3D லுக் வந்து கொடுக்கும். நான் கொடுக்குற மாதிரியே அப்படியே கொடுங்க. இப்போ பாருங்கள், வீட்டை பயங்கரமாக இருக்குது. நல்லாயிருக்குன்னு நான் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் வரைஞ்சனால நான் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்னு தெரியல. நீங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த பெயிண்டிங்க்கு ஒரு 1லேருந்து 5ல் எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நான் பெயிண்டிங்க்கு கிளாஸ் போனதே கிடையாது. நம்மளோட ஓன் ட்ரைனிங் தான். அதாவது நம்மளோட செல்ஃப் லேர்னிங் தான் எப்போவுமே நம்மளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செல்ஃப் லேர்னிங் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஓகே, ரொம்ப ப்ரௌன் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் லைட்டாக வந்து அகெயின் நம்ம சாண்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் வித்து ஒயிட். நான் சாண்டில் மிக்ஸ் பண்ணல, ப்ரௌன் வித் ஒயிட் தான் கொடுத்துருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல சாண்டில் இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கலர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கொடுக்கலாம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த கிளைகள் தெரியுது அப்படின்னு சொன்னேன்ல, அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அகெயின் லைட்டாக பிளாக்கு வித் க்ரீன் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு அவுட்புட் காட்டும். ஸோ இது கூட நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த அந்த கொழுந்து இருக்க இடம்லாம் வரையும் போது தான் பயங்கரமான ஒரு அவுட்புட் காட்டும் பாருங்கள். ஓகே, இந்த பிளாக்கில் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, மரங்கள் அப்படின்னா டைரெக்டாக க்ரீன் மட்டும் இருக்காது. அதை பார்க்கும்போது உள்ளே நிறைய இலைகள் வந்து அடுத்தடுத்து அடுக்கடுக்காக இருக்கும். அப்போ வந்து அதோட ஷேடோஸ் எல்லாமே டார்க்காக பிளாக் கலர் மாதிரி தான் தெரியும். இந்த க்ரீன் தான். இந்த க்ரீன் வந்து நீங்கள் லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க, சரியா? இந்த க்ரீன் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது. இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரீன் கலர் சாப் க்ரீன் சொன்னீங்களா, நார்மல் க்ரீன், அந்த க்ரீனையும் எல்லோ லைட்டாக நீங்கள் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த க்ரீன் அப்படியே வராது, பட் உங்களுக்கு அதுவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். க்ரீன் எடுத்து ஸ்ட்ரோக் கொடுங்க இந்த மாதிரி. நீங்கள் ஆல்ரெடி ஃபைனல் அவுட்புட் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரீன் வந்து கொடுக்குறனால தான் அந்த இடத்துல இப்போ பாருங்கள் நிறைய கிளைகள் அந்தந்த இடத்துல கும்பலாக அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃபில் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பாருங்களேன், இது கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த ட்ரீ சூப்பராக இருக்கும்.
இத்தனை இடத்துல கிளைகள் நிறையா இருக்குது. அந்த இடத்துலலாம் கொழுந்தா உங்களுக்கு வந்துட்டு மரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ட்ரீ வந்து இதுவரையும் நம்ம பண்ணதிலே இது நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே, கொஞ்சம் நிறைய போன மாதிரி இருக்குது கொழுந்தான இலைகள்லாம். அப்போ என்ன லாஸ்ட்டில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஒரிஜினலாகவே ட்ரீஸ் இருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக அது கொழுந்து மாதிரியும் இருக்கும், லைட்டாக பூ பூத்த மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும். லைட்டாக க்ரீன் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கொழுந்து இலைகள் நிறையா போயிடுச்சு. லைட்டாக க்ரீன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து கதவு ஜன்னல் மட்டும் வச்சுட்டா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் இழுத்துரும். உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்ட இருந்தது. அப்படியே பாதியாக உங்களுக்கு 20 மினிட்ஸாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைனல் டச் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எதாவது கலர்ஸ் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணுச்சுன்னா நீங்களே கொடுத்துக்கலாம். வீட்டுக்கு மட்டும் கதவும் ஜன்னலும் போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த கதவு ஜன்னல்லையுமே சில ஷேடோஸ் வந்து இருக்குது. பட் இது குட்டியான பெயிண்டிங்னால அதை நான் பண்ணலை. பட் நெக்ஸ்ட்டு வர்ற பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு மட்டுமே செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கும். அது அந்த ஷேடோஸ் கொடுக்கும்போது 3D எஃபெக்டில் செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு இடத்துல மேடு மாதிரி ஏறுது. ஸோ செடிகள்லாம் இருக்குது, ஒரு சின்ன தோட்டம், அது பக்கத்தில் ஒரு வீடு. அதில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன் வெளில அவுட்டிங்லாம் போகிறப்போ. ஸோ அதை தான் அப்படியே நான் ஒரு பெயிண்டிங்காக பண்ணேன். ஆக்சுவலாக பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு பயங்கரமான ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம பெயிண்டிங். ஃப்யூச்சரில் வந்து பெயிண்டிங் பண்ணி அப்படியே வியூவர்ஸ்க்கு அப்படியே நம்ம கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முதல் நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரௌன் கலர் ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். ஓகே, டன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரிங்களா? இனி ஃப்யூச்சரில் நிறைய பெயிண்டிங் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். கண்டினியூவாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். நல்லாயிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.